கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருக்குறளை படித்து அதை பொருள் நம்ம அறிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் நேர்மை, ஒழுக்கம், பிறருக்கு உதவி செய்தல், பிறரிடம் அன்பு காட்டுதல்னு நமக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு தோணும். இந்த மாதிரியான தோற்றத்தோட உருவாயிருக்கிற திரைப்படம் தான் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த தொண்டன். இந்த படத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்கணும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இந்த படக்குழுவினர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். மன நிறைவு உங்கள் எல்லாரையுமே சந்தித்ததில் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் படத்துடைய டீம் எல்லாருமே குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே. அண்டு சமுத்திரக்கனியின் தொண்டன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே சில வினாடிகளை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் யோசிங்க, பதிலை கண்டுபிடிங்க. தொண்டன்னா யாருன்னு நீங்களும் யோசித்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தொண்டன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சக மனிதனுக்கும் பிற உயிர்களிடமும் தொண்டு சேரவன் தான். அந்த தொண்டு என்ன வேணாலும் இருக்கிறான். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தொண்டன் அப்படின்றத இப்போ நம்ம டைரக்டர்கிட்டயே கேட்கலாம். அதேதான். அதுக்கு மேலே பேச மாட்டீங்களா? உங்களுடைய நீங்கள் இந்த படத்தை பற்றி இந்த தலைப்பை பற்றி பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். குழப்பம் இருந்தது அரசியல் படமோ அப்படின்னு. இது அரசியல் படம் இல்லை அப்படின்றது தான் ஒவ்வொரு இடத்துல நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை நீங்கள் சொன்ன விளக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை விட சிறந்த விளக்கத்தை என்னால் சொல்ல முடியாது. அதுவே சரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த பதிலை உங்களில் யாரெல்லாம் யூகிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே தொண்டன் தான். இப்போ நம்ம படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க, நான் சொன்னது தான் பதில் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நீங்கள் இந்த தொண்டன் படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசினா தான் அது சரியாக இருக்கும். இல்லை, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு பயணம் எனக்கு. ஏன்னா அந்த கதையை எழுத ஆரம்பித்ததுலேருந்து அது எனக்குள்ளே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு இடையில ஒரு சின்ன ஒரு கேப். அந்த கேப்பில் தான் நான் அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூக்கெல்லாம் போய் ஒரு ஒரு பெரிய ஒரு பயணம் வந்தது. அதில் தான் என்னுடைய செகண்ட் ஹாஃபே மாறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பயணப்படுவது நாம் எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத நம்மளை மாற்றும். அப்படி தான் மாற்றுச்சு. நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது பண்ண ஒரு கதை. அந்த மாதிரி நான் எப்போவுமே என்னென்னா பேப்பர்ஸ் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள், என்னை மகிழ்ச்சி ஆக்குறது, என்னை அதிர்ச்சி ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணி பேங்க் மாதிரி வச்சுருப்பேன். நான் இப்போ ஒரு பிளாட் எடுத்து இதுதான் கதை பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த இஷ்யூவெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இஷ்யூ எடுத்து வச்சுட்டு அதை ரிசர்ச் பண்ணுவோம். அதை ரிசர்ச் பண்ணி தான் அதை எப்படியெல்லாம் கமர்ஷியலாக சொல்லணும். ஏன்னா ஒரு வாட்டி சிரிச்சிட்டாங்க அப்படின்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க. நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பிரச்சனையை சொல்லலாம். அதனால் அதை திரைக்கதை அமைப்பதற்கு தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 4-5 விஷயம் ஓடிட்டே இருக்கும். அது எது ஃபுல் ஃபார்மாகி வெளியே வருதோ அது படமாகும். என்னை விட இந்த படத்தில் நிறைய உழைச்சவங்க என்னுடைய உதவியாளர்கள் தான். சின்ன ரிலாக்ஸ் கூட ஆக விட மாட்டாங்க, இழுத்துருவாங்க. வாங்கன்னு 45 நாள் ஷெட்யூல் போட்டேன். அது 38 நாளில் முடிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் உழைச்சாங்க. அது அவங்களுக்கு தான் அந்த டைமில் தேங்க் பண்ணுவேன். உங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன விக்ராந்த்? இந்த பயணத்தில் எனக்கு இவ்வளோ அண்ணன்கள், ஏன்னா நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் என்ன வேணால் ஷேர் பண்ணலாம். என்னோடய சந்தோஷம், துக்கம் எல்லோரும் அப்படி ஒரு அண்ணன்கள் கிடச்சிருக்காங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் சம்பாரிச்சது அது மட்டும்தான், அது போதும். ஓகே, உங்களுடைய கேரக்டர் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். படம் பார்த்த நேயர்களுக்கு தெரியும், பார்க்காத நேயர்கள். இதில் நான் ஒரு ஆம்புலன்ஸ் அட்டெண்டராக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என்னை வச்சு அண்ணன் இப்படி போனீங்கன்னா இப்படி ஆகிடுவீங்கடா, தயவுசெய்து இப்படி வாங்க, அப்படி இதை விட நிறைய விஷயங்கள், அதான் பொண்ணுங்களெலாம் தாண்டி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. வெறும் பொண்ணு, குடி, போதை இப்படி இல்லாமல் அதை விட ஜாஸ்தி மனநிறைவு கொடுக்குற விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஜஸ்டின், ஸோ எங்கே பார்த்தாலுமே உங்களை பற்றின ஒரு பேச்சு தான், உங்கள் பாடல்களை பற்றின பேச்சு தான். ஸோ ஃபுல் பேக்டு சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன் மூவி இது. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இசை அமைக்கிற அளவுக்கு சரியாக அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பின்னணி இசையை நீங்கள் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரியான சிறப்பான முயற்சிகள்லாம் எடுத்தீங்க? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தை எனக்கு இந்த ஃபஸ்ட்டு தடவை பார்த்தப்போ எனக்கு அதுக்கு என்ன ஓடிட்டுருக்கோம் அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி. ஸோ அது கரெக்டாக லேக் ஆகாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக தோணும். ஸோ அது இந்த படத்தில் இருந்துச்சு. எனக்கு சிரமம்னா என்னென்னா இது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சார் எமோஷன் வரும், டக்குன்னு சாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே எனக்கு சிரமத்தில் அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதோட பிஜிஎம் ஸ்கோரிங். கஞ்சா கருப்பு சார்,
ஸோ உங்களுடைய நடிப்பை வந்து இந்த படத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, சமுத்திரக்கனி சார் வந்து முழு நிறைவாக உங்களை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி, நாங்கள் சிரிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் சரியான அளவோட உங்களுடைய நடிப்பு இருந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ உங்களுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு வாகரப்பு அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு என்னை அப்படியே ஃபாலோ பண்ணி இழுத்துக்கிட்டு போனார். நானும் அவர் கூடவே ஓடினேன். ஆனால் இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் அட்டெண்டருக்கும் டீ கடையில் டீயும் பண்ணு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை, இதை ஏற்கனவே இப்போ சொல்லிட்டான் நம்ம திண்டுக்கல்ல சேவியர் அண்ணன், நம்ம கடைக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த அட்டெண்டர் டிரைவருக்கு எல்லாமே ஃப்ரீனே, சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக போட்டு தானே அனுப்புவேன், இது வந்து போர்டே வச்சிருந்தேன் அப்படின்ட்டான். அது மாதிரி ஏன்னா ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு ரெண்டு வச்சுன்னா ஐயோ இந்த ஆம்புலன்ஸ்காரன் கொண்டு விட்டான்டான்னு கத்திடுவாங்க, ஐயோ எங்கிட்ட கொண்டு போயிட்டான்டா அப்படின்னு. இப்படி பல பிரச்சனைகளை, ஏன்னா என் பிரச்சனையே பல பிரச்சனை இருக்குது, அதில் பல பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்னு இல்லைம்மா. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா, குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை, இதில் வந்து இந்த ஆம்புலன்ஸில் கரெக்டாக இல்லைன்னா, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா சிங்கம் கோவச்சுக்கிறோம், பிரச்சனையாயிரும். அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டோம்மா ஒட்டி அதுக்குள்ளே. இல்லை, இது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் போல். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் தேட்டரே சிரிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அப்படிதான் இது எப்போவுமே இதில் நான் காமெடி வச்சுருக்கிறதே வந்து சிரிச்சிருவாங்க, சிரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய பலமே. சுனைனா, உங்களுடைய முதல் படத்துலேருந்தே வந்து உங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் வந்து நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க நீங்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சிறப்பாக உங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. ஸோ தொண்டன் இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க அண்டு அந்த சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சது, இதை பற்றி சொல்லுங்கள். காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் இல்லை இதுக்கு. சார் கூப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சாரோட நீர்ப்பறவையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். லைக் சார் ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் பிகேம் அ பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் சார்ஸ் ஒர்க். ஸோ இது எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இந்த படம். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஸோ அதான் கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன். ஓகே சார், இப்போது இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு சுனைனா வந்து நடித்தா ஒரு நிறைவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எந்த சமயத்தில் ஆக்சுவலி எழுதும்போது தான் தோணுச்சு. இது வந்து கருப்பு, இது வந்து இவங்க பாடி லாங்குவேஜுக்கு தான் நான் டைலாக் எழுதுவேன். கருப்பு இதை பேசினா சரியாக இருக்கும், அவன் இதை பேசினா சரியாக இருக்கும், அவன் இதை பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு. நான் பார்க்காம ஃபோட்டோவை மட்டும் பார்த்து கமிட் பண்ணது அந்த பொண்ணு தான். ரொம்ப கோவத்தில் இருந்தேன் அந்த டைமில். சும்மா எதுவுமே இல்லை, நான் ஷூட்டிங் போகணும் பசங்கிட்ட சொன்னோன்னே, சார் என்ன நாளைக்கு ஷூட்டிங் போடுறீங்க, யாருமே இல்லை, அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னா, அடுத்து யார் வராங்களோ அவங்க தாண்டா அப்படின்னு. அந்நேரம் பார்த்து பாலா கொண்டு வந்து ஸ்டில்லை கட்டானே, அந்த ஸ்டில்லு ஓகே இந்த பொண்ணு ஓகே வர சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கமிட் பண்ணேன். நல்ல எண்ணத்தோடு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்படி தான் இவர் வந்தார், எல்லாமே வந்து ஜாயின் ஆகிடுவாங்க. கோடீஸ்வரன் மூர்த்தி பிச்சைக்காரன் படத்துலேருந்தே வந்து உங்களுடைய வெற்றி ஆரம்பமாயிடுச்சு. அண்ட் இந்த படத்துலேயே வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அண்ட் உங்களுடைய கேரக்டர் பற்றி படம் பார்க்காத நேயர்களுக்காக சொல்லுங்கள், இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். படத்தில் வந்து ஆட்டோ டிரைவர் வடிவுடையான அப்படின்னு, இதில் வந்து என்னென்னா இல்லாதவர்களுக்கு இலவசம். என் வண்டியில் யாரும் எவனுக்குமே இருக்காது, எல்லாருமே இலவசமாக தான் போவாங்க. எப்போ பார்த்தாலும் நான் வந்து உங்களுக்கு டீ குடிக்க கூட காசு இருக்காது. நான் யாரை பார்த்தாலும் வந்து எப்பா டீ வாங்கி கொடுக்குறியா, எப்பா டீ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு 2 தடவை கேட்டதுக்கப்புறம் ஒரு 10 15 20 வருஷம் இருக்குமா, 20 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி அப்போ கேட்ட மாதிரியே இருக்குது. என்னென்னா நாங்கள் 2 பேரும் சமகாலத்தில் ஊர்லேருந்து வந்தவங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் நிற்கிறோம் அப்படின்றது. அது ஒரே ஃப்ரேமில் அந்த சிங்கிள் ஷாட் 4 நிமிஷம், அந்த ஒரு ஷாட்டில் வந்து 2 பேரும் 4 நிமிஷம் நின்று நடிச்சுட்டு டர்ன் பண்ணி 48 ஃப்ரேம்ஸில் நடந்து வரும்போது உண்மையிலே எனக்கு வந்து நடிக்கிறப்ப நான் வந்து கைதட்டணும்னு தோணிருச்சு. ஆனால் சிங்கிள் ஷாட்டு 4.5 நிமிஷம் போகுது. முடித்த உடனே கையை தட்டிட்டோம்னா 1 மோர் போக முடியாது. அது ஷார்ட்லேயே தெரியும். பல்ல கடிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்ட்ரோல் மீறி அவன் முடித்த உடனே அப்படியே சொல்லிட்டு கீழே விழுந்துட்டான். அது அவ்வளோ தூரம் வந்து ஏன்னா 4.5 நிமிஷம் சத்தியமாக எந்த ஆர்டிஸ்ட் அப்படி நடிக்க மாட்டாங்க. இந்த காளைகளுடைய பேர்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? இல்லை, அதுக்கான ஆய்வு மையம் நிறையா இருக்குது, அதுக்கான ரிசர்ச் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. அதுலேருந்து தான் அதை வாங்கினோம், அதுலேருந்து அதை எடுத்தோம். பட் முதல்ல வந்து நான் ஷாம்கிட்ட ஷாஜான்ட்டெல்லாம் சொன்னேன், இப்படி ஒரு ஐடியா இருக்குது, பட் இது என்னால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முதல்ல என்னோடய ஃபோனில் வந்து நான் ஃபுல் டைலாக்கையும் பார்த்து
நான் ஒரு வாட்டி வாசிக்கும்போது பார்த்தா 4.5 நிமிஷம் வந்தது. அவங்களுக்கு போட்டு காட்டினேன். அவங்க போட்டு கேட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது, இது ஒரே ஷாட்டில் எடுக்கணுன்றீங்க, இது எப்படி முடியுமா அப்படின்னாங்க. எடுத்துருவோமா இல்லை எப்படி அப்படின்னா, இல்லை பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிஹர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது இவ்வளோ வேறு ஷூட் போயிருந்தாலும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி பண்ண ஆரம்பித்தோம். அப்போவும் கான்ஃபிடென்ஸ் வரல எனக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது லாஸ்ட் மினிட்ல அது ஏதோ என் பசங்களாம் சேர்ந்து கொடுத்த கான்ஃபிடென்ஸில் வந்துருச்சு. நாங்கள் நினச்சதை விட நல்லா வந்தது. எத்தனை காளைகளுடைய எண்ணிக்கை சார்? 87 இருக்குது. 87. அதில் நாட்டு மாடுகளும் சேரும். காளை மட்டும் இல்லை, நாட்டு மாடுகள், காளை மாடுகள் எல்லாமே சேர்ந்து தான். ஓகே. ஆக்சுவலி தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பார்க்கும் பொழுது கைத்தட்டக்கூடியது, ரசிக்கக்கூடியது, வியந்து பார்க்கக்கூடியது வந்து நீங்கள் பேசின அந்த சீன் தான். ஸோ அந்த டைலாக்ஸ் தான். ஸோ அதை வந்து இப்போ நேர்களுக்காக பண்ண முடியுமா? நேர்களுக்கு இப்போ பண்ண முடியாது, தேட்டரில் தான் பண்ண முடியும். தெரியல, காளைகள் பேரை மட்டும் சொல்லுங்க, முடியாதுன்னு தெரியும். பட் அத்தக்கருப்பன், அனரிக்காலன், அழுக்குமறையான், ஆளவரிச்சான், ஆணைச்சொரியன், கட்டைக்காலை, கட்டைக்காரி, கட்டைவாள் குலை, கட்டைக்கொம்மன், கட்டுக்கொம்மன், கத்திக்கொம்மன், கருமறையான், கருமறைக்காலை, கலர்வாய் விரியன், கலர்ச்சி கண்ணன், கண்ணன் மயிலை, காராம்பசு, காரிக்காலை, குத்துக்குளமன், குண்டுக்கண்ணன், போதுமே குலைவாளன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. உங்களுடைய நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு வீர தமிழிச்சு மாதிரியே வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது. இது உங்களுக்கு முதல் படமா? உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். தமிழ் என்னோட முதல் படம் தான். நான் இதுக்கு முன்னாடி நான் தெலுங்கில் ஒரு படம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியாச்சு. தமிழ் இது தான் என்னோட முதல் படம். அது எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங். ஆக்சுவலி இப்படி ஒரு தரமான படத்தில் வந்து நீங்கள் முதல் படமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நடிச்சிருக்கீங்க. இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த சந்தர்ப்பத்தை? காஸ்டிங் டைரக்டர் பாலானோட கால் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி சமுத்திரக்கனி சார் படத்தில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் சாரை கால் பண்ணி எனக்கு கொடுத்தாச்சு. நான் கேட்டாச்சு, சார் என்னோட கேரக்டர் எப்படி இருக்கும்? சார் ஒரு வேர்டில் சொன்னாச்சு, குட் கேர்ள். ஓகே சார், சரிங்க. அதுக்கப்புறம் நான் சாரை பார்க்குறது வந்து தொண்டனோட செட்டோட முதல் நாள் தான் பார்த்தது. ரொம்ப பயம் இருந்தது. ஆனால் முதல் டேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பயம் எல்லாமே போச்சு. ஸோ கான்ஃபிடென்ட்டோட எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து சமுத்திரக்கனி சாருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலி 2 பேரும் அவர் அத்தை பையன், இவர் மாமா பையன். இல்லை, நான் ஏன் இப்படி கேட்டேன்னா, சாருடைய எல்லா படங்களையுமே வந்து உங்கள் 2 பேருமே வந்து எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் கைகளை பிடிச்சி அவர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கே நான் வந்து சாருக்கு ஆக்சுவலி தேங்க் பண்ணுறேன். எல்லா படங்களையுமே வந்து உங்களை நான் தான் நன்றி சொல்லணும் சாருக்கு. போராளி படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். சாதாரண திலீபனை வந்து போராளி திலீபனை மாற்றினார். அதில் வந்து காமெடி கலந்த கேரக்டர் தான் வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தார். இந்த படம் டோட்டலாக வேற ஒரு பரிமாணத்தில் எனக்கு. ஆக்சுவலி திலீபனே ஒரு போராளி தான் இல்லையா? ஆமாம். இது வரைக்கும் காமெடி கலந்த கேரக்டர் சார் படங்கள் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சார் வந்து எனக்கு டோட்டலாக வேற ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி. நான் இந்த படத்தில் எழுதின டைலாக்ல தி பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணது அவன் பேசுகிற ஒரு டைலாக். ஏன்னா ஒரு இடத்துல பேசுவான், லஞ்சம் கொடுத்த எல்லாருமே வாங்குறவங்கள பற்றி ரொம்ப அசிங்கமாக தான் சார் பேசுவாங்க, இது நம்ம காது கேட்டுருச்சு, நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அடுத்த லைன் தான் நான் சொல்கிற லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். நம்ம காதுக்கு வராத பல அசிங்கங்கள் காற்றுல அலையுது சார் அப்படிமா அவனுடைய உயர் அதிகாரிகிட்ட. நான் எழுதி முடிச்சோன்னே சொன்னேன், இந்த படத்தில் தி பெஸ்ட் லைன் இதாண்டா அப்படின்னு. அது அவனுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு அந்த இன்னொரு டைலாகும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். எங்களுக்கு வந்து 10 ரூபாய் கொடுத்துட்டு நீ வந்து 100 ரூபாய் லஞ்சம் வாங்குற, லஞ்சம் சம்பாதிக்கிற. அது இன்னொரு அதிகாரி பேசுவார். அவனை 100 ரூபா திருடுறதுக்கு நம்ம அனுமதிச்சா அவன் நமக்கு 10 ரூபா தருவாங்க. இந்த ஓட்ட வழியாப்போ இந்த ஓட்ட வழியாவான்னு சொல்லி தருது நம்ம தானே, அதை அடைக்க முடியாதா அப்படிம்பார். சுனேனாவுடைய தம்பியே எப்படி இருக்கீங்க? பயங்கரமாக இருந்தது உங்களுடைய நடிப்பு. சமுத்திரக்கனியுடைய மச்சான் நீங்கள் இந்த படத்தில். சில வார்த்தைகள் பேசுங்க. இந்த படத்தில் நான் நடிக்கல, வாழ்ந்தேன்னு சொன்னோம். எல்லாருமே ஒரே டைலாகா? இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு தான் நானே படமே பார்த்தேன். எப்படி இருந்தது உங்களுடைய நடிப்பு? படம். இந்த படத்தில் நீங்கள் நடித்த அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் இந்த படத்தில் வைகுண்டன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் தான். இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் சார் கூட ஃபஸ்ட்டே ஒரு படம் பண்ணிட்டேன், அதனால் அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த படமும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணீங்க. சூப்பர்மா. ஊழல், ஜாதி, மதம் இது 3 பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து பின்னாடிக்கு கொண்டு போகிறது அண்ட் வளர்க்க விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி. இது 3லையும் வந்து பாதிக்கப்பட்டவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே
அப்படியே அதில் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதான் ஒவ்வொருத்தருமே வந்து ஆக்சுவலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் இல்லாட்டி மற்றவங்க சொல்லி அதை வந்து கேட்டிருப்பாங்க எல்லாருமே. இந்த மாதிரி விஷயங்களால நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லாட்டி மற்றவங்க நிறையா நம்ம நார்மலாக ஒரு விஷயத்துக்கு போகணுனால இந்த இடத்துல போனால் ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் நடக்கும்னா நம்ம வீட்டிலே கொடுத்து அனுப்புகிறாங்க. எப்போ அந்த லெஃப்ட்டில் ஒருத்தர் நிற்பேன், அவன்கிட்ட போய் அந்த 10 ரூபா கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவான்னு. அது பழகிட்டோம், அந்த கரப்ஷனை அக்செப்ட் பண்ணி பழகிட்டோம். இப்போ அதுலேருந்து வெளியே எடுக்கிறது தான் பெரும் போராட்டமாக இருக்குது. அதனால தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா தான் சரியாக வரும். இப்போ இருக்க தலைமுறை கரெக்ட் ஆகிடுச்சு, அதற்கான ஒரு முயற்சி. சுனைனா, இந்த படம் உங்களுடைய கெரியரில் எந்த அளவுக்கு உங்களை வந்து ஸ்டெப் அப் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. பட் கண்டிப்பாக என்னோடய கரியரில் இது ரொம்ப பெரிய ப்ளஸ் தொண்டன். ஸோ ஜஸ்டின் பிரபாகர் வந்து அமைதியெல்லாம் உட்காரவே கூடாது ஆக்சுவலி, இப்படி ஒரு இசையை வந்து கொடுத்துட்டு. ஆமாம், இப்போது இந்த படம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா சமுத்திரக்கனி சார் அண்ட் சுனைனாக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்கீங்க. அண்டு விக்ராந்த் அவங்களுக்கு இணைஞ்சு இன்னொரு சாங் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த 2 பாட்டில் ஏதாவது 4 வரிகள் எங்களுக்காக இப்போது. செல்ல குட்டி ஜோரா மின்னிக்கிட்டு போறா, அங்கே இங்கே காட்டி மின்னல் விட்டு போறா. அண்ட் யுகபாரதி அவர்கள் வந்து எந்த பாடலுக்கு ஆக்சுவலி ரிலீக்ஸ் எழுதுனாங்க சார்? மீதி எல்லாமே யுகபாரதி தான். எல்லாமே யுகாவோட சொல்லணும் அப்படின்னா ஒரு படத்தில் நாங்கள் போட வேண்டிய பாட்டெலாம் போட்டாச்சு. ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு. நான் நைட்டு ஃபோன் பண்ணுறேன், இவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 மணி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னா. சார் சரி சார் என்னன்னு சொல்லுங்கள். நான் யுகாவுக்கு ஃபோன் பண்ணேன், முதல்ல எழுதிருங்க, எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. எழுதி அவர் நைட்டாக இவருக்கு அனுப்பிச்சு, இவர் காலையில் இவரே அதை ஒரு டியூனில் பாடி எனக்கு அனுப்பிச்சிட்டார். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இந்த படத்தில் நம்ம இந்த திருஷ்டி போட்டு வைப்போம்ல, அப்படி வச்சது அதுதான் பெருசாகிடுச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது சார், ஒரு சினிமா மாதிரி தெரியாமல் நிஜமாலுமே வந்து நடக்கிற மாதிரியாக ஒரு லுக்கை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாத்தனம் இல்லாத ஒளிப்பதிவு தான் சொல்லணும். ஸோ 2 ஒளிப்பதிவாளர்கள் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அதான் முயற்சி பண்ணுவோம், இந்த படத்துலேயும் அதான் நடந்தது. ரிச்சர்ட் பண்ணார் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பசங்கிட்ட, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம்டா, எடுத்துருவோம், எனக்கு இடையில எப்படியும் ஒரு கேப் வரப்போகுது அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம். அதில் அந்த சாங் மட்டும் எடுக்க முடியல. அப்புறம் இடையில நான் வேறு விஷயங்களுக்கு போய், அதுவும் ஜல்லிக்கட்டு போனது இங்கே ஏதோ கடிச்சு வச்சிச்சு. அதனால் அது சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு 1 மந்த் ஆச்சு. அதில் ரிச்சர்ட் வேறு படத்துக்கு போயிட்டார். அப்போ தான் எனக்கு முந்தின நாள் சொல்கிறாங்க, அதுதான் நீங்கள் அங்கே பார்க்கணும், நாளை கழித்து ஷூட்டிங் போகிறோம். அது வரைக்கும் இவங்க சொல்லலை அவர் இல்லைன்னு. நான் நாளை கழித்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லும்போது அப்போ மெதுவாக வந்து சொன்னாங்க, சார் அவர் இல்லை, அவர் வேறு படத்தில் இருக்கார் அப்படின்னு. இம்மிடியட்டாக கூப்பிட்டேன் ஏகாக்கு, நாளை கழிச்சு ஷூட்டிங்கு கிளம்பு அப்படின்னே. எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்துட்டான். அவ்வளோதான், வாடா போவோம். அவன் எப்போவுமே பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. எங்காள் ஏகாம்பரம் இருக்கானே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் லொக்கேஷன் பார்க்கணும், எந்த லொக்கேஷனில் எந்த சீன் ஷூட் பண்ண போகிறோன்னு அவருக்கு தெரியணும், அப்போ தான் அவர் வருவார். நான் கூப்பிட்டேன், நாளைக்கு படம் பாரு, எடுத்த படத்தை பாரு, மீதி படத்தை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம போகிறோம் அப்படின்னு. காரில் என் கூட கிளம்பி வரும்போது கேட்டான், ஏண்டா எனக்கு எதையுமே காட்டாமல் என்னை கூப்பிட்டு போறியா நீ அப்படின்னா. வா அங்கே போய் எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான். ஆனால் அப்படி ஒர்க் பண்ணான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வழக்கமாக ஒரு கேமராமேன் பண்ணிவிட்டு இன்னொரு கேமராமேன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நிறைய சிக்கல்லாம் வரும். பட் இவங்க எதையுமே இது பண்ணல, அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணாங்க. நான் ரிச்சர்ட் கூப்பிட்டு படம் காட்டினேன், படம் பார்த்து முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், ஐயோ இந்த படத்தில் நான் இல்லாமல் போயிட்டேனே ஃபுல்லாக அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, ரீசன் நான் தானே, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூ ஆகி போயிட்டு. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் சார் அண்ட் சுசீந்திரன் சார் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தீங்க. அண்ட் இப்போ இது வந்து சமுத்திரக்கனி சாருடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ சமுத்திரக்கனி சார்கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெஷலாக திங்க் பண்ணுற விஷயங்கள் என்ன? நிறைய இருக்குது. அது அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இடம். நம்ம காலையில் போகும்போது, ஏன்னா யூஸ்வலாக வந்து எங்களை மாதிரி அண்ணன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிடுவாங்க எல்லாருக்கிட்டையுமே. இன்னொன்று அந்த 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 லொக்கேஷனில் இருக்க அவ்வளோ லைஃப் இருக்கும். நான் ஒர்க் பண்ணதில் ஒரு லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக வேலை செஞ்ச ஒரு படம் இது. அது அவங்க அண்ணனால் மட்டும்தான் அந்த அட்மாஸ்பியர் அப்படி கொண்டு வர முடியும். அண்ட் சேம் தான் சுனைனாக்கும் வந்து அஸ் அ டேரக்டராக அஸ் அ ஹீரோவாக உங்கள் கூட வந்து அவர் நடிக்கும் பொழுது உங்களை எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டான ஜோனில் வந்து வச்சுருந்தார்? கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயம்னா ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது சார் மேலே.
ஸோ பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விக்ராந்த் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டே சொன்னார் சார் தட் நீ நடிக்காத, நீ நேச்சுரலாகவே பண்ண, அது போதும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் சார். அண்ட் யா கஞ்சா கருப்பு சார், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் வந்து ஒரு சின்ன இடைவெளி வந்து இருந்தது. இந்த படம் வந்து அந்த இடைவெளியை வந்து நிறைவு செய்கிற அளவுக்கு ஒரு திருப்தியை வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இடைவெளின்னா இல்லை, இடையில நான் செவரா போட்டு கட்டிக்கிட்டாங்க. அங்கங்கே இன்னும் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். கனியனை கூப்பிட்டாரு, இப்போ அமீரனை கூப்பிட்ருக்காரு, பாலானை கூப்பிட்ருக்காரு. இதுக்கு இடையில ஒரு 2 தெலுங்கு படம் இருக்குது, 2 கன்னட படம் இருக்குது, ஹிந்தி படம் இருக்குது, நிறைய படம் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போஜ்பூரி இல்லை, ஆக்சுவலி இதெல்லாம் கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிலுக்காக தான் நான் இந்த கேள்வியே கேட்டேன். இது நிறைய படங்களை வந்து நீங்கள் நடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றின விஷயங்களை வந்து உங்ககிட்ட வரவழைக்கணும்னு தான் இந்த கேள்வியே கேட்டேன். அதை நீங்களே சொல்லிட்டீங்க. கனியனை செட்டுக்கு போகிற வரைக்கும் எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்கக்கூடாது. போனோம்னா ஒரு நடிகரை ரோஜாப்பு மாதிரி பார்த்துக்கிடுவார். ஏன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு திடீர்னு நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு முடியலையா, ஏன் உன் மாதிரியா இருக்க, கருப்பை டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, 2 ஊசியை போட்டு கொண்டாந்து ரூமில் போடுங்க, அடுத்த நாள் கொண்டாந்து இறக்குங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் என்ன தவறு பண்ணுறானோ அதை கண்டுபிடிக்கிறது வாத்தியாரோடைய வேலை. அது மாதிரி நாங்கள்லாம் மாணவனாத்தே நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இந்த தொண்டன் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இன்னைக்கு எல்லா திரையரங்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்தை கொண்டிருக்க வெற்றி திரைப்படம். ஸோ இந்த படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் மணிகண்டன் எம்ஏல வச்ச நம்பிக்கை, அவ்வளோதான். திடீர்னு ஒரு நாள் வந்தார். ஆக்சுவலாக வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பேசிகிட்டு இருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் ட்ரூ ஆகலை அப்படின்னோடனே நேராக வந்தார். இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு என் கையில் கொடுத்துட்டு, எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, நீங்களே நடிச்சு நீங்களே ஒரு படம் எடுத்து கொடுங்க, நான் போகிறேன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னையா காசை கொடுத்துட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாமல் நான் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதம் கழித்து நான் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க, என்ன நீங்கள் பாட்டு வந்தீங்க, காசை கொடுத்து, இல்லை பட்ஜெட் என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே, நான் பண்ணிடுறேன், பட் எனக்கு நீங்கள் நடித்து நீங்கள் ஒரு படம் எடுத்து கொடுங்க. அவ்வளோ நம்புறீங்களா என்ன அப்படின்னு. இல்லை என்னோடய முதல் படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்னா, அண்ணே நல்லா இருக்குண்ணே, இல்லைங்க கதையை சொல்லி அப்படின்னு, இல்லைண்ணே எடுத்துருங்கண்ணே, இதை எடுத்து கொடுத்துருங்கண்ணே அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக லொக்கேஷன் கூட வரல. படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நானாக ஒரு வாட்டி கூப்பிட்டு காட்டினேன், பாருங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துடைய 100வது நாள் விழாவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். மகிழ்ச்சி. Thank you so much for this wonderful meet and கலைஞர் டிவியில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா என் ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மரியாதை செய்வீங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.